ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் எல்லா எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். நம்ம விஜயா சொன்ன மாதிரியே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி நான் உனக்கு சிந்தாமணிக்கிட்ட காசு வாங்கி தரேன் 7 லட்ச ரூபா, அதை கொடுத்துட்டு அதோட அவளை அறுத்து விட்டுரு, நமக்கு அவரோட வியாபாரமும் வேணாம், எதுவும் வேணாம், பிஸ்னஸே வேணாம் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்லிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லி மனோஜும் கேட்டுக்கிறாரு. நைட்டு பேசி முடிச்சுட்டு எல்லாருமே வழக்கம் போல் கிளம்பிடுறாங்க. வழக்கம் போல் கிளம்பினோன்னா என்ன நடக்குதுன்னா, நம்ம ரோஹிணி இதுக்கு ஷோரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ மனோஜ் அந்த சைடு இருக்காரு. நம்ம ஜீவாவும் நம்ம மனோஜோட ஃப்ரெண்டும் இருக்கார்ல, அவங்க 2 பேர் இருக்காங்க. அவங்கள பாஸ் உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, இது ஏன் கடை, உங்கள் பாஸ்னாலேயா எல்லா ஆர்டரும் வந்துச்சு, என்னால் தானே எல்லா ஆர்டரும் வந்துச்சு, பாஸ்னாலெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது அந்த மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அவர் தான் உங்களை விட வேணான்னு சொன்னார் அந்த மாதிரி சொல்லும்போது, நீ யார் என்ன சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ரோஹிணி ஜீவாவை பிடிச்சி திட்டுறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் மனோஜ் வந்துடுறாரு. வந்தோன்னா இனிமேல் நீ இங்கே வரக்கூடாது, உன் கூட சேர்ந்து பிஸ்னஸ் நான் பண்ணலை, பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லிடுறாரு. மனோஜ் சொன்னோன்னா, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் மனோஜ் நீ உங்கள் அம்மா பேச்சு கேட்டு தானே நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, அந்த மாதிரிலாம் நான் ஒன்றும் பண்ணல, எங்கள் அம்மா பேச்சும் கேட்கல, நான் யார் பேச்சும் கேட்கல, நான் சுயமாக தான் முடிவு பண்ணி தான் நான் சொல்கிறேன், நீ இனிமேல் ஷோரூமுக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லிடுறாரு. சரி நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா நம்ம ஸ்ருதி ரவி 2 பேர் ஹோட்டலில் இருக்காங்க. அப்போ ரவி கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வர்ற ப்ராஃபிட்டில் 2 பேர் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ரவி இல்லை அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு சேலரி மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோன்னா என்ன நடக்குதுன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு ரவி உனக்கு எவ்வளோ சேலரி வேணும் அப்படின்னா, எனக்கு 60,000 வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ரவி. சரின்னு சொன்னோன்னா 60,000 சொன்னோன்னா அவரோட அக்கௌண்ட்டில் ஏற்றி விட்டுறாரு. அந்த காசு நம்ம நீத்துக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. நினச்சிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட சேலரியை வாங்கிட்டு வேலையை பார்க்குறதுக்கு கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா நம்ம விஜயா நம்ம மனோஜ்க்காக வேண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டு பத்திரத்தை அடமானம் வைக்கிறாங்க. யார்கிட்ட அப்படின்னா சிந்தாமணிக்கிட்ட பேசி செஞ்சு வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு, சிந்தாமணி 2 பேர்த்தோட கையெழுத்து கேட்கல, ஒருத்தரோட கையெழுத்து இருந்தால் போதும் அப்படின்றனால விஜயா கையெழுத்து போட்டு வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு நம்ம மனோஜ்க்கு 7 லட்ச ரூபா வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் சிந்தாமணியோட பிளான் தெரியாமல் விஜயா இப்படி பண்ணுறாங்க. அவங்க வீடே போகுது அப்படின்னு சொல்லி விஜயாவுக்கு தெரியாது. சிந்தாமணி நல்லவங்க நினச்சிட்ருக்காங்க. இன்றைக்கான எபிசோடில் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நினச்சி நாளைக்கு பார்க்கலாம்.